எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அப்ராடில் போயாச்சுன்னா நமக்கு வந்து வேலை கிடைக்குமா, அதே மாதிரி பார்ட் டைம் கிடைக்குமா, நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியுமா. ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வந்து நிறைய ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அப்ராட்ல படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆன்லைன்ல நிறைய சோர்சஸ் இருக்கு. பட் அது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா வர கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் கிளியர் பண்ண நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் வேணும். அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் அப்ரஹாம், டைரக்டர் ஆஃப் ஆம்லர்ஸ் எஜுகேஷன். ஹாய். ஓகே சார், லெட் மீ ஸ்டார்ட் தி செஷன் வித் தி क्वेश्चन. எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு உங்களுக்கு இந்த ஆம்லர்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு? சின்ன வயசுலேருந்து அப்ராடில் போய் படிக்கணுங்கிறது என்னோடையுமே ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ இருக்கிறது மாதிரி நிறைய கன்சல்டன்சிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வெரி மினிமல் நம்பர் ஆஃப் கன்சல்டன்சிஸ் தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கோ எப்படி அட்மிஷன் எடுக்கிறதோ எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால எனக்கு அந்த பிளான் ட்ராப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது ஒரு கன்சல்டன்சி இருந்தால் நல்லா இருக்கும், ஃப்யூச்சராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண முடியும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட். சார், நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி அப்ராட் அனுப்புறீங்க. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சி மறுபடியும் ஸ்டூடெண்டா அப்ராட் போய் படிக்கணும்னா எந்த கண்ட்ரி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? பர்சனலி எனக்கு யூகே ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, யூகேல வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் லைக் டாப் ரேங்க்டான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. வேர்ல்டு வைட் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணதே யுனைடெட் கிங்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்ததுனால தான். ஸோ சிமிலர்லி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அவங்க தான் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ we get a top class education, like a different quality of education we will get compared to any other countries. Sir, over the past 13 years in the overseas educational consultancy எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னா, நான் இந்த கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அப்ராட் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறையா வந்து ஹெசிடேஷன் இருந்துச்சு. லைக் எப்படி போகிறது, யார் ப்ராப்பராக கைட் பண்ணுவா, சீட்டிங் இருக்குமா, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஓகே, பட் அந்த சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப மாறிட்டுருக்கு. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராஜுவலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2020க்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 400% டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து சூஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க, லைக் செலக்டிங் த ராங் கன்சல்டன்சி. ஸோ காமனாக பண்ணுற மிஸ்டேக் எது? அதுலேருந்து அவங்க எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வந்து நிறைய ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த கன்சல்டன்சிஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு டைஅப்ஸ் இருக்கா, அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி கூட டைஅப்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கன்சல்டன்ஸ் வந்து ராங்காக கைட் பண்ணிடுறாங்க. ப்ராப்பரான கோர்சஸ் பற்றி உள்ள எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ வென் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் ஃபார் தேர் ஹையர் எஜுகேஷன், அந்த கன்சல்டன்சி பற்றி ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சார், இப்போ அப்ராட் எஜுகேஷன்ல நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கும் தெரியாம போய் ஃபாலோ ஆறாங்க. ஸோ காமனாக நடக்கிற ட்ராப்ஸ் என்ன? ஸோ இதுலேருந்து அவங்க வந்து எப்படி அவங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஷோர். ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு 2-3 ஸ்கேம் பற்றி சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன தெரிஞ்சு வச்சுன்னா, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4Xல வந்து அவங்களோட டியூஷன் ஃபீஸை யூனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட அக்கௌண்ட்டுக்கு சில டைம் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த தப்பை என்றைக்குமே பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்டான ஒரு பக்கா 4X கம்பெனிக்கு மட்டும்தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இல்லது ஃப்ளைவேரோ இல்லது கான்வேராவோ இல்லது யூனிவர்சிட்டி அவங்களோட வெப்சைட்டில் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பேங்க்ஸில் இருந்து மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ வெரி ரீசன்ட்லி யூகேல அதே மாதிரி கனடாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு $10,000 வந்து பே பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் செமஸ்டரோட ஃபீஸ். அதை வந்து கம்மி பண்ணி 50% ஆஃபர் வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட பர்சனல் கார்டிலேருந்து, கிரெடிட் கார்டிலேருந்து ஒரு சம் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $5,000 பே பண்ண உடனே அதோட ஹாஃப் த அமௌண்ட் வந்து இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பர்சன் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்க்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மெயில் போயிடும். எப்படி போகும்னா, டியூஷன் ஃபீஸ் ஹேஸ் பீன் பெய்டு அந்த மாதிரி போகும். பட் அதில் என்ன ஒரு ஸ்கேம் ஆகும்னா, அவங்களுக்கு விதின் 7 டேஸ்க்குள்ளே கிரெடிட் கார்டில் இருந்து உள்ள பேமெண்ட்டை பிளாக் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்டோட ஃபீஸ் வந்து இவங்களுக்கு போகாது. அப்போ இந்தியாவில் கொடுக்குற அந்த ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்டோட டோட்டலி போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா, உங்களோட கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லையா? இல்லது யூனிவர்சிட்டியோட ஒரு அட்மிஷன் டீம் இருக்கும். அந்த டீம் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் டூயிங் சம்திங் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி தருவாங்க ப்ராப்பராக. இது எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்ட்டு. எப்போ வேணாலும் உங்களோட கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். சார், அப்ராட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் தேடும்போது காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன? நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அவங்க டிஃபால்ட்டாக ஒரு சிவி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி, ஓகே, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே சிவியை தான் எடிட் பண்ணி ஜஸ்ட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, கண்டென்ட் உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரே இதாக இருக்கும். ஸோ நார்மலாக இது ஒரு மிஸ்டேக், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ். அதை வச்சு அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது சேம் ஜாபுக்கு ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போவாங்க. 10 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த தப்பை என்றைக்குமே பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அவங்கவுங்க ஒவ்வொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சார், ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு வி கான் ரிலே ஆன் பேரண்ட்ஸ் மணி ஆல் டைம். ஸோ பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்ராடில் இருக்கும்போது? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த சிட்டி பற்றி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த சிட்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஹி ஹேஸ் டு கிவ் எ ரிசர்ச் ஒர்க், ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் 10 days. ஸோ அந்த சிட்டியை வந்து ஃபஸ்ட்டு அவங்க நல்லா சுற்றி பார்க்கணும். அங்கே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குன்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சிவி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நல்ல சிவி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட் சிவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, தே கேன் ஈஸிலி ஃபைண்ட் அ ஜாப். சார், ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயரியாக அங்கேயே வந்து செட்டில் ஆக முடியும்? ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கிடைக்கும். அவங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட் டைம் இட்ஸ் 2 years இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து அவங்களோட சிவி, அவங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். தே கேன் கன்வெர்ட் இன்டு எ ஃபுல் டைம் எம்ப்ளாயி. சார், காமனாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது எங்கே வந்து அவங்க தப்பாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்? ஸோ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்களுக்கு பேசிக்கான கொஞ்சம் டேலண்ட்ஸ் இருக்கும். அது என்ன டேலண்ட்ஸ்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன படிக்கணும், அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகணும், இது பேஸ் பண்ணி ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில் எது ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டோ அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு படித்து முடித்தா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சார், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டடி அப்ராட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டடி அப்ராட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த கண்ட்ரி போகிறாங்களோ இல்லை என்ன கோர்ஸ் படிக்க போகிறாங்களோ அந்த கோர்ஸ் பற்றியும் அந்த கண்ட்ரி பற்றி ஃபுல்லான ஒரு டீட்டெயில்ட் ரிசர்ச் அவங்க பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட இமிக்ரேஷன் ரூல்ஸ் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கும்போதே உங்களோட கவுன்சிலர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க சொல்லலைன்னா கூட இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க லைஃப்பில்? நான் நோட்டீஸ் பண்ணதுலேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்கில்ஸை அவங்க டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ணுவாங்க. சேம் டைம் அவங்களோட ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேலன்ஸ் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 3 விஷயத்துக்கு அவங்க ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்களோட கரியர் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்ட்டு தே ஹாவ் டு திங்க். அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். சார், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய சில ஃபேக்டர்ஸ் இல்லை திங்ஸ்லாம் என்னது சார்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அட்டெண்டன்ஸ் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த எனி காஸ்ட்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஹேபிட் வந்து அவங்க கீப் அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ஜாப்ஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் பண்ணக்கூடாது. அந்த பண்ணக்கூடாத விஷயத்த சில டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டினாங்கன்னா அவங்கள டோட்டல் கண்ட்ரிலேருந்தே டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட பார்ட் டைம் எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணணுங்கிறது அவங்க கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அதை விட ஜாஸ்தியாக அவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். சார், இந்தியால படிச்சுட்டு அப்ராட்ல போய் ஒரு வேலை தேடுறதுக்கும், டைரக்ட்டா அப்ராட்ல படிச்சுட்டு அங்கேயே வந்து வேலை தேடுறதுக்கும் என்ன வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை தேடும்போது இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஆஸ் எ எம்ப்ளாயர் அவங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தேடும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்கே சிட்டிசன்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லோக்கல்லி எஜுகேட்டட் பீப்புள், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரின் கிராஜுவேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன்ஸ் என்ன ஒர்க் பண்ண மாட்டாங்களோ அந்த ஒர்க் தான் வந்து தேர்ட் பார்ட்டி சிட்டிசன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஈஸி அவைலபிலிட்டி. ஸோ ஒரு இன்டர்வியூ அவங்க ஸ்கெடியூல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வந்து அந்த லொக்கேஷன்லேயே இருப்பாங்க. பட் ஆனால் இந்தியாவில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவில் தான் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸால் இன்டர்வியூஸ் போய் டைரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ராட்ல படிக்க ஆசை இருக்கும். பட் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அப்ராடில் போயாச்சுன்னா நமக்கு வந்து வேலை கிடைக்குமா, அதே மாதிரி பார்ட் டைம் கிடைக்குமா, நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியுமா, ஓகே, அதே மாதிரி குக் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட மைண்டில் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கெரியர் கிடைக்கும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா பர்சன்ஸுமே, வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா பர்சனுமே ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ட்ராவல் பண்ணவங்க தான். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வேர்ல்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபர்தர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே கிடைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட் வித் அஸ் சார். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா ஜிபி எஜுகேஷனை விசிட் பண்ணி கவுன்சிலர் கிட்ட உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாரும் கிளியர் பண்ணி உங்க ஸ்டடி அப்ராடோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க.